இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தில் 2 மாதத்தை கடக்க செய்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய மார்ச் மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலே வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீ அறியீர்களாய். அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே தேவன் புதிய காரியங்களை செய்தார். தானியேல் 2:21 சொல்லுகிறார், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், புதிய காரியங்களை செய்வார். புதிய திருப்பங்கள் இந்த மாதத்திலே வரும். New breakthrough will becomes this month. உங்கள் வியாபாரத்திலே புதிய திருப்பங்கள், சபையிலே ஒரு புதிய திருப்பு முனைகளை கொடுப்பார். புதிய காரியங்களை செய்ய போகிற, பழைய காரியங்கள் அல்ல. நான் வேலை செய்த நாட்களிலே வேலையை நான் ராஜினாமா செய்து என் ஊழியத்திற்கு நான் வந்தபொழுது நான் தினைக்கும் என்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம், சாப்பாடு பேக் எடுத்துக்கொண்டு. அப்பொழுது நான் ரிசைன் பண்ணிவிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்திற்கு வரும்போது அந்த பேக்கை மறுபடியும் பழையபடி எடுத்துக்கொண்டு போனேன். அப்பொழுது என் மனைவி கேட்டாள், எங்க நீங்க போகிறீர்கள் என்று சொன்ன. அப்பொழுது நான் சொன்னேன், எங்கேயும் போலையே, பழையபடி அந்த பேக்கை எடுத்து. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அப்படியேதான் ஒவ்வொரு மாசமும் இருக்கு, மாறாத வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காரியத்தை செய்ய போகிறார். புதிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் காணும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகள் படிப்பிலே செய்வார். அதுபோல ஊழியத்திலும் கூட புதிய திருப்பங்கள் வரப்போகிறது. என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார்? 2 காரியம். ஒன்று, வனாந்தரத்தில வழியை, அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். புதிய வழிகளை இந்த மாதத்திலே அவர் திறக்க போகிறார். ஒன்று, வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கை, தனிமையான ஜீவியம், தனிமையான ஒரு ஜீவி, ஒன்றுமில்லாத ஒரு நிலை. இந்த வறண்டு போன இந்த லேண்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். வழியை திறக்க போகிறார். வேலை வழிகள் திறக்கும். காலையில் ஆசீர்வாத வழிகள் திறக்கும். வருமான வழிகள் திறக்கும். கர்த்தர் இந்த மாதத்திலே செய்வதை புதிய வழிகள். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், கர்த்தர் புது வழியை திறப்பார், புதிய பாதையை உண்டாக்குவார். என் மனைவி ஒரு தடவை சொன்னாங்க, தீர்க்க தரிசனமா, பழைய ட்ராக்லாம் முடிஞ்சு போச்சு, புது ட்ராக்ல நம்மளை நடத்துவார், புதிய பாதையிலே நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. பழைய வழியில் அல்ல. ஒருவேளை பழைய வழியெல்லாம் உங்களுக்கு மூடி இருக்கலாம், பழைய வாசல்கள்லாம் மூடி இருக்கலாம். ஆண்டவர் புதிய வாசலை திறப்பார், புதியவைகளை நமக்கு உண்டாக்குவார். வேலை வாசல்கள் திறக்கும், ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கும், குடும்பத்தில் நன்மை என்ற வாசலை திறப்பார். அவர் வாசல்களை திறக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவாந்தர வழி என்று சொல்லும் போது வெறுமை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத நிலை, வெறுமையான நிலையிலே இருக்கிறார். ஒரு பக்கம் வறட்சியான இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர், மறுபக்கம் இந்த வார்த்தை சொல்லுகிறது, புது வழிகளை திறக்கிறது மட்டுமல்ல, அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அவாந்தர வழிகளிலே நான் ஆறுகள் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த அவாந்தர வழியை
அற்புதத்தை செய்வார். ஆகாருக்கு அந்த பெயர் சபா என்ற வனாந்தரத்திலே அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் வழிகளை திறந்து அற்புதமா நடத்துவார் இந்த மாதத்தில. ஆனால் 18வது வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்ய பழசலம் மறந்துடுங்க. பழைய காயங்கள், பழைய கசப்புகள், மக்கள் செய்த துரோகங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துட்டீங்க. எல்லாவற்றையும் மறந்துட்டீங்க. பழைய தோல்விகள், பழைய கஷ்டங்கள், பழைய தடைகள், பழைய இன்னல்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மறந்து புதியவைகளை பார்க்க, இயேசு செய்ய போகிற அற்புதங்களை பார்க்க, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள், புதிய திருப்பங்களை, நியூ பிரெக் உங்கள் வாழ்விலே நடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வசனத்தை நம்புங்கள், விசுவாசிங்க. அதே சமயத்துல நம்மளும் மாறி புது மனுஷனாக மாறி, பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பாவம் அல்ல, பழைய கெட்ட ஜீவியம் அல்ல, அசுத்தமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான ஒரு புது மனுஷனா நம்ம மாறும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் புதிய காரியத்தை நமக்கு செய்வார்.